தமிழக அரசு இந்த வழக்கை வகுப்பு சட்டத்துக்காக தொடர வேண்டும் என்ற குரலை கொடுக்க வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்காக. கம்யூனிஸ்ட் தோழர்களும் கேரள அரசு எப்படி கேரளத்தில் ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசும் முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் எப்படி ஒரு முடிவை எடுத்து இஸ்லாமிய மக்களுக்காகவும் அரசியலமைப்பை பாதுகாக்கவும் உறுதியுடன் நிற்கிறாரோ அதே போல தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு அனைத்து கட்சிகளும் கோரிக்கை கொடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக அனைத்து கட்சி கூட்டத்தையும் தமிழக அரசு கூட்ட வேண்டும். அதில் நாம் எந்த அளவுக்கு ஒருமைப்பட்டிருக்கிறோம் இந்த அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு சட்டத்திற்காக என்கின்ற உணர்வுடன் தோழர் ஜவஹர்லா அண்ணன் அவர்களும் எஸ்டிபிஐ கட்சி சார்ந்தவர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கையை இஸ்லாமிய மக்கள் சார்பாக தமிழக வெற்றிக் கழகம் கேட்டுக்கொள்கிறது. இரட்டை வேடம் போடுகிறது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? இந்த வக்ஃபு விவகாரத்துல அப்போ தமிழக அரசு இரட்டை வேடம் போடுகிறது அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க, அது வந்து ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அப்போ இந்த விவகாரத்துல இரட்டை வேடம் தான் போடுகிறாருன்னு நீங்க சொல்றீங்க இல்ல? அதாவது இந்த சந்திப்பின் மூலம் வந்து ஒரு அரசியலையோ இல்ல வந்து ஒரு தாக்குதல் அரசியலையோ தொடர வந்து நாங்க விரும்பல. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய ஏழ்மை, அதாவது நம்ம சொன்ன மாதிரி இந்த நாட்டில் வந்து தலித் மக்கள், இஸ்லாமிய தோழர்கள், சிறுபான்மை மக்கள் மற்றும் பெண்களுக்கு வந்து சொத்துரிமை பெருசா வந்து சொத்துக்களோ தொழில்களோ பொருளாதார முன்னேற்றமோ இல்லாத ஒரு சுச்சுவேஷன்ல எப்பயுமே ஒரு ஏற்றத்தாழ்வு ஜாதியின் அடிப்படையிலையும் மதத்தின் அடிப்படையிலையும் ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்தை உருவாக்குனதுனால இந்த 3 பேருமே எப்பயுமே பொருளாதாரத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. அப்ப இந்த இஸ்லாமிய மக்களுக்கான சொத்துக்கள் எங்க இருக்குன்னு அப்படின்னா வக்ஃபு மூலியமா இருக்கக்கூடிய மசூதிகள், அது தொடர்ந்து இருக்கக்கூடிய லேண்ட் பேங்கிங் சொல்லக்கூடிய நிலம், ஒரு முஸ்லீமுக்கு தனிப்பட்ட முறையில 10 ஏக்கரோ 100 ஏக்கரோ 200 ஏக்கரோ எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு 1000 ஏக்கர் வச்சு வந்து விவசாயம் பண்றாங்க, இல்ல ஒரு பெரிய தொழில் இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. இத்தனை காலம் வரைக்கும் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் என்கின்ற அடைமொழியை தூக்கி எறிந்துவிட்டு முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்களும் பொருளாதார ரீதியாக முன்னேறத்துக்கான ஸ்கீம்ஸ் திட்டங்களை கொண்டு வரணும். அதுக்காக பட்ஜெட்ல என்னென்னலாம் திட்டங்கள் வந்து வரைமுறை கொண்டு வரோம். நம்ம இப்ப